ஏப்பா அந்த புதுசா ஜாயின் பண்ண பையன் இன்னும் வரலையா? அவரோட லீவ் லெட்டர் தான் சார் உங்க பெஞ்ச் மேல இருக்கு. லீவ் லெட்டரா? விடுப்பு விண்ணப்பம். ஐயா, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று தொழிற்சாலைக்கு வர இயலாது. தொழிற்சாலைக்கா? ஆகையால் இன்று விடுப்பு அளிக்குமாறு அன்புடனும் பணிவுடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவனா? என்னப்பா மோனடிக்கிற சத்தம்லாம் கேக்குது? பாட்டி செத்து போச்சு சார். அப்ப எதுக்குப்பா உடம்பு சரியில்லைன்னு கடிதம் எழுதிருக்க? பாட்டிக்கு தான் சார் உடம்பே சரியில்லை. இப்பதான் செத்து போச்சுன்னு சொன்னா? லெட்டர் எது போல உயிரோட தான் சார் இருந்துச்சு. கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் செத்து போச்சு. தம்பி, இது ஒன்னும் ஸ்கூலோ காலேஜோ இல்லப்பா. இந்த மாதிரி கடிதம் எல்லாம் கொடுத்து என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்காத. சரிங்க சார். ஓகே சார். ஒன்னு போன் பண்ணி சொல்லிரு, இல்ல மெயில் பண்ணிரு. சரிங்க சார். சார் லீவ் இன்னைக்கு? லீவ்லாம் இல்லப்பா, எல்லாரும் ஆபீஸ்ல தான் இருக்காங்க, நானும் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இல்ல சார், எனக்கு தான் சார் லீவ் வேணும். இன்னைக்கு என்ன கண்டென்ட்? என்னோட சின்ன பாட்டி செத்து போயிட்டாங்க சார். நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, புது முயற்சி, வாழ்த்துக்கள். சார் லீவ் வேணும், அப்பாவுக்கு ஆபரேஷன். ஹைப்பா. சார் லீவ் வேணும், அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க சார். சார் என் தங்கச்சிக்கு ஆஸ்துமா, லீவ் வேணும். அந்த சரின்னு பாருமா, என்ன ஆஸ்துமாலாம் சொல்றான். சார் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் சார், அதான் லீவ் வேணும் சார். இன்னைக்கு எப்படி லீவ் கேட்கறது? பார்த்துப்போம். யுவராஜ் இன்னைக்கு என்ன சொல்றான்னு பாத்துறலாம். சார் இன்னைக்கு லீவ் வேணும், அம்மாக்கு அதனால தம்பி வந்து இப்ப தங்கச்சி போய் அதான் சார். தம்பி புரியலப்பா. புரியலையா சார்? அதான் சார் அம்மாவை திரும்பி வந்து தங்கச்சி தம்பி வந்து போயிட்டு அதான் சார், அதான் சார் காரணம். இப்ப என்ன லீவ் தானே வேணும்? ஆமா சார். பாத்தீங்களா? சரிப்பா எடுத்துக்க. இவங்க என்ன பண்றான்? ஒயின் ஷாப்ல ஆபீஸுக்கு போவாங்க. யாரோ இந்நேரத்துக்கு போன பண்ணிட்டு. ஹலோ சார். தம்பி இன்னைக்கு ஆபீஸ் வந்துருவீங்களா? இல்ல சார், இது பாட்டியோட அஸ்தி கரைக்கிறதுக்காக பவானி வரைக்கும் வந்திருக்கேன் சார். இப்ப நீங்க பவானில அஸ்தி கரைச்சிட்டு இருக்கீங்க? அடா ஆமா சார். தம்பி நிறைய குடிச்சிடாதப்பா, உடம்பு கெட்டு போயிரும். என்ன சார்? பவானி தண்ணிய சொன்னப்பா. ஓகே சார், ஓகே. நாளைக்கு நீங்க ஆபீஸ் வந்துருவீங்கன்னு தெரியும், ஏன்னா சேலரி டே இல்ல. நாளைக்கு வாங்க பேசிக்கலாம். One day later. Hey, come in, sir. Yes, come in. அடடே, வாங்க வாங்க வாங்க. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க சார். சேலரி கம்மியா இருக்கு. எவ்வளவு வரும்னு எதிர்பார்த்தீங்க? 10,000. எவ்வளவு வந்துச்சு? 2,000. மொபைல்ல கால்குலேட்டர் இருக்கா? எடுத்து கால்குலேட்டர் ஓபன் பண்ணுங்க. பாட்டி செத்துட்டாங்கன்னு ஒரு 2 நாள், சின்ன பாட்டி செத்துட்டாங்கன்னு ஒரு 2 நாள், அப்புறம் அஸ்தியை கரைக்க எப்படி அஸ்தியை கரைக்க பவானி போனீங்களே அதுக்கு ஒரு நாள், அப்புறம் இந்த அப்பாவுக்கு ஆபரேஷனு, அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க, தங்கச்சிக்கு ஆஸ்துமா, அண்ணனுக்கு கல்யாணம், இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு 12 நாள். மொத்தம் எத்தனை நாள்? 17. அப்புறம் என்கிட்ட சொல்லாம 2 ஹாஃப் டே ஓடி இருக்கீங்க, அதுக்கு ஒரு நாள். சொல்லிட்டு 2 ஹாஃப் டே ஓடி இருக்கீங்க, அதுக்கு ஒரு நாள். 4 ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா மொத்தம் எத்தனை நாள்? 23. ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு 7 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 3,500. எல்லாரும் 2 வேளை டீ குடிச்சா நீ டீ லவர்னு சொல்லி 5 வேளை டீ குடிச்சே தெரியுமா? அதுக்கு ஒரு 500 ரூபாய். அப்புறம் கம்பெனி கேண்டீன்ல முட்டை பப்ஸ், முட்டை போண்டான்னு அமுத்துனல்ல, அதுக்கு ஒரு 425 ரூபாய். கம்பெனி யூனிஃபார்முக்கு ஒரு 500 ரூபாய், அது நீங்க இன்னும் கட்டவே இல்ல, அதுக்கு ஒரு 500 ரூபாய். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1925. உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆச்சுன்னு சொன்னீங்க? 2,000. பாக்கி 75 ரூபாயே எப்ப தரீங்க? எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டோம் சார்.
யுவராஜ் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். எல்லாரும் அப்படியே உங்களுக்கு ஒரு டைம் கை தட்டிக்கோங்க. இப்போ இந்த கிளாப்ஸ் எதுக்குன்னா, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நம்ம கைய விட்டு போயிடுச்சு. ஐயோ என்ன ஐயோ? ஒண்ணு இல்ல சார், எம்டி என்ன போட்டு கிளின்னு கிழிக்கிறாரு. இது வரைக்கும் என்னோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ப்ராஜெக்ட இழந்திருக்கேன். எந்த தரித்திரம் வந்து சேர்ந்த நேரமோ தெரியல, ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிருச்சு. என்ன பாக்குறீங்க? இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போனதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணீங்களோ அதே ஏன் இங்கேயும் பண்றீங்க? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசி தொலைங்க. சொல்ல மாட்டீங்க? நானே சொல்றேன். எம்எஸ் ஆபீஸ பத்தி கேட்டா ஆர்ஐ ஆபீஸ பத்தி சொல்றவனுங்க, HTML பத்தி கேட்டா 90ML பத்தி சொல்றவனுங்க, எக்ஸெல் பத்தி கேட்டா R15 பத்தி சொல்றவனுங்க. ப்ரோ உனைதான் சொல்றாரு, தெரியுது. நீ கொஞ்சம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாதவனுங்க, ஃபேமிலியில நல்லா இருக்கிறவங்களுக்கு ஆஸ்துமா, நெஞ்சு வலி, வலிக்கு விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி வித்தியாசமா காரணம் சொல்லி லீவ் போறவனுங்க. அதுலயும் முக்கியமா ஆயாவோட அஸ்திய டாஸ்மாக்ல கிடைச்சவனுங்க, இவனுங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தோம்ல, அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைய விட்டு போயிடுச்சு. இனிமே கம்பெனின்னு புதுசா சில ரூல்ஸ் கொண்டு வர போறோம். புது ரூல்ஸா? 10 நிமிஷம், லஞ்ச் டைம் 30 நிமிஷம், மந்த்லி 4 ஞாயிற்றுக்கிழமை தவிர எக்ஸ்ட்ரா 2 லீவ் தான் எடுக்கணும். அப்புறம் முக்கியமா டெய்லி டார்கெட்டை அன்னன்னைக்கு முடிச்சே ஆகணும். இதுதான் அந்த புது ரூல்ஸ், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தால் அது மீறப்படும். இங்க வாங்க, போய் ஓரமா நின்று மீட்டிங் முடிஞ்சதும் கேபின்ல வந்து பாரு. என்ன இது, என்ன சினிமா நினைச்சிட்டீங்களா? சினிமா வேற, ரியாலிட்டி வேற, புரிஞ்சுக்கோங்க. சரி சார். வேலை செய்ய இஷ்டம் இல்லாதவங்க கிளம்பிட்டே இருங்க. சரி சார். A few inches later. நான் இந்த வேலையை உனக்கு கொடுத்தது ரெக்கமெண்டேஷனுக்காக இல்ல, உன் அப்பா, என் நண்பன். ஏய் வாடா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இல்ல உனக்கு கொஞ்சம் பார்த்து பேசி போலான்னு வந்திருக்கேன். வா வா, உட்காரு முதல்ல. சொல்றா, என்ன இவ்வளவு தூரம் என்னை பார்க்க? என் பையன் நாளைக்கு உன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு வர போறான். நீ தான் அவனுக்கு எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். ஏன்னா என்னால உடம்பு முடியல, என் கையெல்லாம் பாரு. இனிமே அவன் தான் வந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். அவன் ரொம்ப விளையாட்டு புத்தியாவே இருக்கான். அப்புறம் அவன் என்ன ஒரு எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் எது சொன்னாலும் ரொம்ப கோவப்படுறான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கான்டா. நீ தான் அவனை சொல்லி எப்படியாவது திருத்தணும். ஏன்னா எனக்கு உடம்புக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். என் பையனுக்கு ஒரு வேலை மட்டும் கம்பெனில போட்டு கொடு. இந்த ஒரு உதவி மட்டும் எனக்காக பண்ணு. சரி விடுடா, நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு திறமையுமே இல்லாத ஒன்ன இந்த கம்பெனில இன்னும் வச்சிருக்கனா அது காரணம் உங்க அப்பா தான். ஹேய், அவன் வேலை செய்யறத என்னையா பாத்திருக்கியா? அட்லீஸ்ட் அவன் கையாவது பாத்திருக்கியாடா? பா, சாப்பாடு எடுத்து வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் வரேன்ப்பா. டேய், நாளைக்கே உங்க அப்பனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அம்மாவே தங்கச்சியும் வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீட்டுல உட்காந்து தின்னுட்டு இருப்பேடா. இனிமேலாவது ஒழுங்கா வேலைக்கு வந்து சம்பாதிச்சு உன் குடும்பத்தையும் உங்க அப்பாவையும் நல்லா பாத்துக்கோ. அவங்க உன்னை நம்பிதான் இருக்காங்க. சரிங்க சார். சார் சாரி சார்.